ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலை மாவு லட்டு. வழக்கமாக நம்ம கடலை மாவில் பூந்தி போட்டு அதை லட்டாக செய்வோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ 1 கப் அளவு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு சலிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி கீனி சேர்த்துட்டோம்னா நம்ம மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை முதல்ல நல்லா சலிச்சுக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம மாவு கொட்டி கிளறும் பொழுது உங்களுக்கு கட்டிப்படாது. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். பச்சையாக செஞ்சிங்கன்னா அது ஒரு பச்சை வாடை வர மாதிரி இருக்கும். அதனால தான் வறுத்துட்டு செய்யணும். ஆக்சுவலாக வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க. இப்போ அதே அளவு நம்ம எந்த அளவு மாவு சேர்த்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம மாவு, சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய்யை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே செய்கிறதுனாலும் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ரெண்டும் ஆயில், நெய் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி கூட செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாவோட நெய்யை நல்லா கலந்து விடணும். இப்போ இது கிட்டத்தட்ட நல்லா மைசூர் பாக் மாதிரியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது அங்கங்கே அந்த தேங்காய் ஃப்ளேவரோட தேங்காய் கிடைக்கும் பொழுது அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து லைட்டாக நமக்கு நம்ம சேர்த்துருக்க அந்த ஆயில், கீ இது எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம பிளேட்டில் ஊற்றி அப்படியே பர்ஃபி மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டையாக லட்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் வீடியோ போகுதுன்றதுனால நான் சூட்டோடையே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.